கொடுப்பாங்க. சோ அடுத்த இது கோவை கன்னிகா பரமேஸ்வரி அம்மன் நேத்துதான் எங்க அம்மனுக்கு வந்து பிறந்த நாள். சோ அதனால நிறைய பேரோட ஆசையா இருந்ததுனால அண்ட் இந்த கோயில் கட்டினதுல எனக்கு ஒரு சின்ன பங்கு இறை கொடுத்ததுனால அது எப்படி கட்டினாங்க என்ன ஏது அதோட வழிபாட்டு முறைகள் ஒரு 20 நிமிடம் பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ ஸ்ட்ரைட் வி ஆர் கோயிங் இன்டு கன்னிகா பரமேஸ்வரி அம்மன் டெம்பிளோட ஒரு சின்ன ஷேர். தெரியுதா ஜெகன்? கிளியர் ஸ்ரீனி. ஓகே ரைட். ஸோ நிஜமா வந்து நம்ம குலதெய்வம் பத்தி பேசணும்னா வந்து ஒரு பெரிய குடுப்புனா இருக்கணும். பிரதர் சந்திரசேகர், அப்புறம் அக்ஷய், கார்த்திக், சுரபி புலியன் இவங்க எல்லாம் கேட்டுட்டே இருந்தாங்க. ஸோ ஒரு சின்ன வெர்ஷன் பண்ணலாம் இப்போ, அப்புறம் டீட்டெயிலா ஒண்ணு பண்ணலாம். நேத்து எங்க குலதெய்வத்துக்கு வந்து பிறந்த நாளா இருக்கனால டெஃபினட்டா இதை ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய பேர் சாட்ல டீடைல்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. நான் சாட் இப்போ பார்க்கல, ஏன்னா அது நல்லா கான்சென்ட்ரேட் பண்ண முடியாதனால. ஏதாவது இந்த ஜெகன் வந்து சாட்டோட டீடைல்ஸ் எடுத்து பார்ப்பாரு. ஸோ கன்னிகா பரமேஸ்வரி அம்மன் இப்போ இது புதுசா வந்து நிறுவிய திருவுருவ சிலையோட ஒரு க்ளோஸ்அப் போட்டோ அதான் வந்து இது. ஸோ கன்னிகா பரமேஸ்வரி அம்மன் கோயில் கோயம்புத்தூர் வைஷால் வீதியில இருக்கக்கூடிய இந்த கோயிலை பத்தி நான் சின்ன விஷயங்கள். இந்த கோயில் உருவான விதம் அப்படின்னு வந்து ஒரு பாசிபிளி ஒரு 4-5 நிமிடம் வீடியோ இருக்கு. முதல் கோயில் எப்படி இருந்துச்சு, அந்த கோயில் எப்படி மாறிச்சு, ஏன் இந்த கோயில் வந்து புதுசா கட்ட வேண்டிய அவசியம் என்ன, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கு. ஆனா இது எல்லாத்துக்குமே தத்ரூபமா ரீசன் இருக்கு, டீடைல்ஸ் இருக்கு. அது வந்து ஏன் இந்த கோயில் உருவாச்சு, ஏன் இந்த கோயிலை புதுசா கட்டினாங்கிறது பாசிபிளி நம்ம ஃப்ரீயா இருக்கிறப்போ இது மட்டும் 1 மணி நேரம் பாக்குறப்போ அந்த கோயிலை பத்தி பழைய கோயில் இருந்த விதம், அது என்னெல்லாம் இருந்துச்சு, எப்படி எல்லாம் இருந்துச்சுன்னு பார்ப்போம். ஆனா இந்த டைம் என்ன யூஸ் பண்றேன்னா, ஒரு 100 நண்பர்கள் எல்லா ஊர்ல இருந்து இருக்கிறதுனால, கோவையை தவிர எல்லா ஊர்ல இருந்து இருக்கிறதுனால இந்த பழைய கோயில் அந்த டிஸ்கஷன் இப்ப இல்லாம புது கோயிலுக்கு வந்துடலாம் அப்படின்னு பார்த்தேன். ஸோ இது கும்பாபிஷேக நாள் எடுத்தக்கூடிய ஒரு பிரமாதமான ஒரு புகைப்படம். கும்பாபிஷேகம் முடிஞ்சு ஒரு ஐ திங்க் ஒரு 10-15 நிமிடம்ல எடுத்த போட்டோ. அது உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறதுல ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய மகிழ்ச்சி. இது இப்ப அடுத்தது வந்து இந்த கோயில் இப்ப மிச்ச கோயில் எல்லாம் இருந்த மாதிரி இந்த கோயிலோட ஆகம விதிகள் எப்படி இருந்துச்சு, ஏன் இப்படி கட்டினாங்க, என்ன ஏதுன்னு. இந்த கோயில் அப்படின்னு எடுத்துட்டா 3 விஷயம் சொல்றாங்க: எந்திரம், மந்திரம், தந்திரம். இந்த 3 தான் வந்து ஒரு கோயிலோட அந்த ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியை மேனேஜ் பண்ணக்கூடிய இந்த 3 எலிமெண்ட்ஸ். அதுல வந்து இந்த எந்திரம், மந்திரம், அப்புறம் அது இருக்கக்கூடிய தந்திரம், அந்த மந்திரங்கள் இதெல்லாம். ஸோ இதெல்லாம் இருக்கிறதா இது. இப்போ என்னன்னா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரைட் ஃப்ரம் பிரமிட், இப்போ பயங்கர சீக்ரெட்ஸ் ஆஃப் பிரமிட் அப்படின்னு வந்து ஈஜிப்டாலஜிஸ்ட் அப்படி எல்லாம் சொல்றாங்க. வெறும் ஈஜிப்டை மட்டும் அனலைஸ் பண்றவங்க எல்லாரும் இந்த பிரமிடுக்கு ஒரு பயங்கரமான ஒரு பவர் இருக்கு, பிரமிட் தியானம் எல்லாம் வந்துருச்சு இல்லையா? சோ அதை பத்தி போக வேண்டாம். பட் அதோட மூல பேசிக் டிசைன், நீங்க ஒரு எந்திரமா இருந்தாலும், நீங்க ஏதாவது மகாலட்சுமி எந்திரம், சுதர்ஷன எந்திரம் இது இருந்தாலும் சரி, குபேர எந்திரம், எல்லாத்தோட மூல டிசைனே வந்து ட்ரையாங்கிள். இந்த ட்ரையாங்கிளுக்கு என்ன பவர்னா, எந்த சக்தி இருந்தாலும் அந்த சக்தி, அந்த பவரை வந்து ஹோல்ட் பண்ணி வச்சக்கூடிய சக்தி இருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ இது எல்லாமே எந்த ரூபம். இன்ஃபேக்ட் இது பாத்தீங்கன்னா இந்த சீலிங், கிளாஸ் சீலிங் கூட எல்லாமே ட்ரையாங்கிள்ஸ்ல வந்து அமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது ஒரு விஷயம். ஸோ இந்த ஆகம சாஸ்திரத்துக்கு இது ஒரு சீலிங்கு நீங்க வந்தா பார்க்கலாம். இன்ஃபேக்ட் என்ன ஒரு விசேஷம், நாம வந்து நிறைய கோயிலுக்கு போறவங்க கூட இது கவனிச்சிருப்பாங்களான்னு தெரியல. இங்கதான் வந்து கன்னிகா பரமேஸ்வரி அம்மன் கோயில். இங்க வந்து எல்லாத்துக்கும் தெரியும் நம்ம ராமர் லக்ஷ்மணர், இங்க வந்து ராஜராஜேஸ்வரி. இது மட்டும் கொஞ்சம் முன்னாடி இருக்கும், இது 2 கொஞ்சம் பின்தங்கி இருக்கும். இது ஏன் அப்படின்னு யாரும் கேட்டதில்லை. ஏன் அப்படின்னு பார்த்தா இந்த 3 ஓட டோட்டல் கோபுர கலசம் 1, 2, 3 இது கனெக்ட் பண்ணீங்கன்னா அது ட்ரையாங்கிளா இருக்கும், அது முக்கோண வடிவமா இருக்கு. அதுக்காக அந்த எனர்ஜி வந்து ஹோல்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சின்ன சின்ன விஷயங்கள். அது மட்டும் இல்லாம இந்த இடம் இருக்கு இல்லைங்களா, இருக்கிறதுலே ப்ராடஸ்ட் பார்ட், அகலமான இடம் இது 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 3 வந்து ஒரு நேர்கோட்ல அமையறதுக்கு மட்டும் பாசிபிளி ஐ திங்க் ஒரு 3 மாசம் ஆச்சு. ஏன்னா இது 2 வந்து பிரிக்ஸ், இது வந்து ரெட் கிரானைட்.
ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தடாலஜி எல்லாமே வேற வேறையா இருக்கறனால அது நிறைய உழைப்போட வந்து இது அப்படி அமைஞ்சிருக்கு. ஸோ எந்திர ரூபம், பஞ்சபூத தத்துவம் பிளஸ் சந்திரனோட செயல்பாடு இந்த கோயில்ல நிறைய இருக்கணுங்கிறதுக்காக ஆகம விதிப்படி நிறைய வந்து இதுல செஞ்சிருக்காங்க. இந்த சந்திரன் ஏன் அப்படின்னு சொன்னா, எனக்கு தெரிஞ்சு அங்க இருக்கிற ஆகம விதி எக்ஸ்பர்ட்ஸோட நான் அவங்களோட பயணித்த விஷயங்களை பேஸ் பண்ணி சொல்றேன். சந்திரன் அப்படின்னு சொன்னா அந்த வியாசர், நம்ம வைஷ்ய குலத்துக்கும் சந்திரனுக்கும் ரொம்பவுமே வந்து கனெக்ஷன் இருக்கு. சோ இந்த சந்திரன் ரிலேட்டட் அது பாத்தீங்கன்னா அது ஒரு தனி சப்ஜெக்ட். அது அகைன் பாசிபிளி இன்னொரு டைம் பார்ப்போம். நான் சின்னதா ஒரு இன்னைக்கு 20 நிமிஷத்துல இதை முடிக்கணும், இது ஷேர் பண்ணி முடிக்கணும் அப்படிங்கிறதுனால சந்திரனோட பங்களிப்பு இருக்கு. ஸோ இந்த எந்திர ரூபம் வந்து எல்லாமே இருக்கு. இந்த ட்ரையாங்கிள் இன்னும் பக்காவா வந்து உங்களால இதுல அப்ரிஷியேட் பண்ண முடியும். இங்க 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 சைட்ல ஒரு போட்டோ எடுத்திருக்கேன். ஸோ அப்பதான் இந்த எந்திர ரூபம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு டெஃபினட்டா புரியும். இதுதான் வந்து ஏரியல் ஸ்ட்ரக்சரல் டிசைன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 சைடட் பீடத்துல இந்த கலச ரூபமான கர்ப்ப கிரகம் இருக்கு. அது கீழே இருக்கிற சைட் பாசிபிளி நம்ம வந்து பார்க்க முடியாது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா தட் இஸ் த ஃபவுண்டேஷன். இந்த 5 அகைன் ஹேஸ் அ ஹியூஜ் சிக்னிஃபிகன்ஸ். பஞ்சாட்சரம், சிவன், நம்ம வந்து பார்வதியோட ரூபம் வாசவி, கன்னிகா பரமேஸ்வரி, ஆல் திஸ் திங்ஸ் நமக்கு எல்லாமே தெரியும். இது ரெண்டு இங்க வந்து ராமர், இங்க வந்து ராஜராஜேஸ்வரி. அது ஏன் இங்க இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல இருக்கிற கோயில் வேற மாதிரி இருக்கும். இங்க என்னன்னா, இங்க ராமர் வந்து மானிட ரூபமா இருக்கிற சத்திரியன், இது வந்து இறை ரூபமா இருக்கிற சத்திரியர். இது ரெண்டு வந்து நம்ம கன்னிகா பரமேஸ்வரி வந்து ரொம்ப வயது தெரியும் இல்லையா, ரொம்ப சின்ன வயது, அவங்களுக்கு காவலா இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு அமைப்பு. சோ இதான் இந்த எந்திர ரூபம். 2006 எடுத்த போட்டோ, 14 வருடங்கள் முன்னாடி. சோ இப்போ இந்த சிலை எப்படி வந்து உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா நமக்கே தெரியும், பஞ்சலோகம். ஆனா நம்ம இதுல வந்து பஞ்ச உலோகங்கள்ல வந்து இந்த வெள்ளியோட ரிக்வயர்மெண்ட், வெள்ளியோட குவான்டிட்டி பர்சன்டேஜ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. ஏன் அப்படின்னு சொன்னா நான் சொன்னதுனால வைஷ்யர்களுக்கு ரொம்ப உகந்த மெட்டல் வந்து வியாபாரம் இந்த மாதிரி இது சித்திக்க வேண்டும் அப்படிங்கிற சந்திரன். சோ சந்திரனுக்கு வந்து வெள்ளி அது. சோ இந்த பிராண பிரதிஷ்டைங்கிறாங்க. ஒரு சிலைக்கும் ஒரு சாமிக்கு இருக்கக்கூடிய வித்தியாசம் என்னங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஒரு தனி சயின்ஸ். பாசிபிளி அது ஒரு 10-15 மினிட்ஸ் டிஸ்கஷன் இருக்கும். இது சிலை, இது சாமி, இது ரெண்டுக்கு என்ன அப்படின்னு பண்ணா அந்த பண்ணக்கூடிய அந்த பிராண பிரதிஷ்டை அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் ப்ராசஸ் ஆஃப் எனர்ஜைசிங் தட் ஐடியல் இன்டு டிவைன் ஸ்டாச்சு. இது வந்து நம்ம கோயில்ல மட்டும் 2 தடவை பண்ணியிருக்கோம் இந்த பிராண பிரதிஷ்டை. ஒண்ணு உலோகமா இருக்கிறப்போ ஒரு பிராண பிரதிஷ்டையும், அடுத்தது சிலையான அப்புறம் ஒரு பிராண பிரதிஷ்டை. அண்ட் இந்த எனர்ஜி பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல பெருமாள் கோயில்ல வந்து பெருமாள் வந்து இப்படி வச்சிருப்பாரு. மோஸ்ட் ஆஃப் இடத்துல இந்த சைட்ல என்ன வச்சிருப்பாரு, இங்க சங்கு, இங்க சக்கரம். இந்த சக்கரம் இப்படி இருக்கும், நீங்க பாத்திருப்பீங்களா தெரியல. திருவள்ளரை சொன்ன உலகின் முதல் பெருமாள் கோயில்ல வந்து அவர் இப்படி வச்சிருப்பாரு. அதுக்கு பேர் பிரயோக சக்கரம் பாங்க. இந்த பிரயோக சக்கரம் என்னன்னா வந்து கைனட்டிக் எனர்ஜி, எனர்ஜி இன் மோஷன். இப்படி வச்சிருந்தாலும் பொட்டென்ஷியல் எனர்ஜி. டேம்ல தண்ணி இருந்துச்சுன்னா பொட்டென்ஷியல் எனர்ஜி, திறந்து விட்டு எலக்ட்ரிசிட்டியா ஆகிறப்போ அது கைனட்டிக் எனர்ஜி. சோ இதுதான் வந்து அந்த சக்தி சுழற்சி அப்படிங்கிறாங்க. அதனாலதான் இந்த 2, இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட், ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கக்கூடிய 2 கர்ப்ப கிரகங்கள், ராஜராஜேஸ்வரியும் ஆனாலும் சரி, இங்க இருக்கக்கூடிய ராமர், லக்ஷ்மணர், சீதை ஆனாலும் சரி, தேர் ரூபத்துல இருக்காங்க, தேர் சக்கரங்களோட இருக்கு. சோ அந்த சக்தி சுழற்சி எப்ப இருந்தாலும் ரெடியா இருப்பேன் அப்படின்னு சொல்லி இது கன்ஸ்ட்ரக்ட் ஆகி முடிஞ்ச அப்புறம் இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர். எல்லா இடத்துலயும் இந்த மாதிரி ஃபார்ம் எடுத்துட்டு வர முடியாத இருந்தாலும் வெறும் ட்ரையாங்கிள் மட்டும் இல்லாட்டி இந்த டிபெட்டியன் டிசைன் வந்து நம்ம ஆர்கிடெக்ட் கார்த்திக் சார் நிறைய அடாப்ட் பண்ணியிருக்காரு. அது அகைன் இட்ஸ் a very energy based system of religion and practice. This is called as unending flower. இந்த பூ வந்து முடியவே முடியாது. இந்த எனர்ஜி சுழற்சி இங்கேயே ஒரு இடத்திலேயே அமைந்து இருக்கணும். அங்க இருக்கிற மந்திரங்கள், அங்க இருக்கக்கூடிய பூஜா விதானங்களோட இருக்கக்கூடிய அந்த பவர் ஒரு சேர்ந்து ஒரே இடத்துல இருக்கணும். மோஸ்ட்லி வந்து எண்டே இல்லாம, முடிவே இல்லாத வட்டம் வந்து முடிவில்லை, எங்க ஆரம்பிக்குது எங்க முடிவாதுன்னு தெரியாது. அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய இந்த டிசைன்ஸும் மோஸ்ட்லி அதே மாதிரி அவரு
செஞ்சு கொடுத்திருக்காரு. சீலிங் வந்து அந்த டிபெட்டியன் ஆர்ட், இதுக்கு பேரும் வந்து என்லெஸ் ஃப்ளவர் அப்படிமா. இந்த பூ இங்க ஆரம்பிச்சு இவ்வளவு வரைக்கும் போகுது, இங்க ஆரம்பிச்சு இவ்வளவு வரைக்கும் போகுது, இதுக்கு எண்டே இல்லை. அண்ட் இது ஒரு ஸ்பெஷல் பெயிண்டிங். இந்த பெயிண்டிங் வந்து ஸ்மட்ச் பெயிண்டிங் நம்ம நிறைய பேர் பண்றாங்க. அந்த ஸ்மட்ச் பெயிண்டிங்ல இது ஒரு வெரைட்டி யூசிங் வெஜிடபிள் டை. இது என்ன சொல்றாங்க, இந்த ஆகாயம் ஆகாயம் வந்து இந்த பஞ்சபூதங்களை எங்கெல்லாம் டெனோட் பண்றோமோ அது ரொம்ப ரொம்ப பெட்டர். இன்ஃபேக்ட் நிறைய பேருக்கு தெரியாது, மேல இருந்து நமக்கு தண்ணி வர்றதே கோயில் ஒரு சுத்தி தான் பிரதட்சணை பண்ணிட்டு தான் வந்து தண்ணி மேல டேங்க்ல இருந்து கீழே இறங்குது. அது ஏன் என்ன ஏதுங்கிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், அது பார்ப்போம். இப்போ ஃபைனலி இது ஆயிடுச்சுன்னா இன்னொன்னு பார்ப்போம். இந்த எஸ்பெஷலி கேரளா கோயில்ல இந்த மாதிரி இருக்கும், நிறைய சின்னதா இருக்கும். இது மேல அரிசி வைப்பாங்க. ஏன் அரிசி வைக்கிறதுக்கு ஒரே ஒரு ரீசன் என்னன்னா, அது தொடக்கூடாது. இல்ல அதுக்கு நிறைய பல ரீசன்கள் இருக்கு. அதை பத்தி இப்போ நம்ம பேசினா ரொம்ப டைம் ஆயிடும். அதுக்கு பேரு மர்மஸ்தலம் அப்படிம்பாங்க. இப்போ என்ன அப்படின்னு சொன்னா, இந்த எனர்ஜி எல்லாம் ஒரு சேர்த்து அந்த அம்பிகை மூலியமா வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொன்னா, ஒரு இடத்துல இருந்து புல் பண்ணணும் இல்லையா, ஒரு இடத்துல இருந்து எடுத்துதான் இன்னொரு இடத்துல கொடுக்க முடியும். அந்த எனர்ஜி எடுக்கிறப்போ கொஞ்சம் இடத்துல சக்கிங் பாயிண்ட்ஸ் வந்துடும். அது சக் பண்ணி எல்லாத்தையும் ஒரு சேர்த்து அந்த சிலை கீழே இருந்து நம்ம பண்ணக்கூடிய அந்த எந்திரங்கள் மூலியமா அப்படியே வெளியில வர்ற பிரவாகமா வர்றதுக்கு பண்ணக்கூடிய தான் வந்து இந்த மர்மஸ்தலங்கள் வந்துடும் நேச்சுரலா. இன்ஃபேக்ட் இங்க நாராயண் நான் வந்து அந்த ஆகம சாஸ்திர கன்சல்டன்ட், அவர் என்ன பண்ணாருன்னா, இந்த புது கோயில்கள்ல வந்து இதெல்லாம் சொல்லி இதெல்லாம் பாத்துக்க முடியாது, அதனால இந்த ஒரு கர்ப்ப கிரகத்தோட அந்த சீல் அந்த பார்டர்ல பெரிமீட்டர்ல இது வர்ற மாதிரி பண்ணிட்டார். சோ தட் எந்த பிரச்சனையுமே இல்லை, அந்த இடங்கள்ல எல்லாம் வந்து நம்ம ஜென்ரலா தொடக்கூடிய வாய்ப்பே வந்து அமையாம வந்து இது ஒண்ணு செஞ்சுட்டாங்க. இது வந்து பெரிய ஒரு கான்செப்ட், அது ரொம்ப சிம்பிளிஃபைடா செஞ்சு கொடுத்துட்டாரு. சோ 5 கர்ப்ப கிரகங்கள் இப்படி இருக்கு. வாயு மூலையில இருக்காரு முருகன், கன்னி மூலையில வந்து விநாயகர், ராமர், ராஜராஜேஸ்வரி, பாதுகாப்புக்கு உடைய ரதங்களோட எப்பவுமே தயார் நிலையில கன்னிகா பரமேஸ்வரி அம்மனுக்கு வந்து பாதுகாப்பா அமைஞ்சிருக்காங்க. சுத்தி வந்து பாத்தீங்கன்னா நம்ம தசாவதாரம் இருக்கு. விநாயகருக்கு மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா பின்னாடி ஹாஃப் சர்க்கிள்ல இருக்கக்கூடிய கர்ப்ப கிரகம் ரொம்ப விசேஷம். இதுக்கு வந்து கஜ பிரஸ்டம் அப்படிங்கிறாங்க. இந்த ஷேப் வந்து விநாயகருக்கு மட்டும் உகந்த ஒரு கலை வண்ணம். இது ஆகம சாஸ்திரம் பிரகாரம் இது எப்படின்னா, ஒரு உட்கார்ந்துட்டு இருக்கிற மண்டி போட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிற ஒரு கணநாதன், ஒரு என்ன சொல்ற ஒரு யானை வடிவமும் இருக்கும் அப்படிங்கிறதுனால இது. இப்போ மேல இருக்க விதானங்கள் 6 முகங்கள், வாசவி கர்ப்ப கிரகத்துல இருக்கிற அந்த பீடம் வந்து 6 முகங்கள், வாசவி திருவுருவ சிலை 6 உலோகங்கள் கொண்டது, பஞ்சபூதங்கள் பிளஸ் எக்ஸ்ட்ரா ஒரு எலிமெண்ட். ஃபைனலா பாத்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா 3 கலர் இருக்கு பாருங்க. இங்க கொஞ்சம் ரஃப் பிளாக், பாலிஷ்ட் பிளாக், இங்க ஒரு எல்லோ ஜைசல்மேர் மார்பிள்ல வந்து போட்ட இடம். இது வந்து ஜஸ்ட் ஒரு மென்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் நம்ம கோயிலுக்கு போறோம். இந்த கோயில்கள் வந்து ஜென்ரலாவே வந்து பிராகாரங்கள் கட்டப்பட்டதுக்கு வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. இப்போ இதுல இந்த குரூப்ல இருக்கிறவங்க கூட நிறைய பேர் சொன்னாங்க, இந்த கோயில்லாம் போயிருக்கோம், நாங்க வாட்டி போய் கர்ப்பகிரகத்துல வந்து டிக்கெட் கொடுத்து போய் டக்குனா வந்து மெயின் தரிசனம் மட்டும் பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு. இந்த மாதிரி ஒரு ஃபிளையிங் விசிட்டுக்காக கட்டப்பட்டது இல்ல கோயில்கள். அங்க இருக்கிற எனர்ஜி நம்ம அப்சர்வ் பண்ணணும். இப்போ அந்த அப்சர்வ் பண்ணணும்னு என்ன, நாம அதுக்கு தயார் நிலையில இருக்கணும். அதுக்கு தயார் நிலையில இருக்கணும்னு வெளியில இருந்து ஏதோ பிரச்சனைகள், ஏதோ ஒரு இஷ்யூ, ஏதோ ஒரு நினைப்பு இதுல வரோமா, அதை வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எடுக்கணும், அது கிரவுண்ட் பண்ணணும். நம்ம இந்த ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி இருக்குல்ல, நம்ம இது பண்றோம், எர்த் பண்றோம்ல, எர்த் பண்ணணும். அதுக்காக தான் இந்த பிராகாரங்கள் கோயிலே கட்டப்பட்டது. நம்ம கோயிலுக்கு இடம் பத்தலனால இந்த எல்லோ பார்ட் பாக்குறீங்க இல்லையா, இதுதான் முதல் பிராகாரம். இப்போ இந்த முதல் பிராகாரம் மிச்ச பிராகாரங்களுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி பிராகாரம் அப்படின்னு சொல்ல அந்த இடம் மட்டும், அதுக்கு கீழே அகத்தியர் தர்பை அப்படின்னு ஒரு விதமான ஒரு தர்பை இருக்கு. அது மல்டிபிள் லேயர் ஃபார்ம் பண்ணி அதுக்கு மேலதான் இந்த கல்ல வந்து பதிக்கப்பட்டது. அந்த அகத்தியர் தர்பைக்கு என்ன ஒரு பெனிஃபிட் இருக்குன்னா, நீங்க நடந்து போனீங்கன்னா உங்ககிட்ட இருக்கிற அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன், கோபம் இருக்கலாம், ஆத்திரம் இருக்கலாம், எரிச்சல் இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம் இல்லையா, டெய்லி ஒரே மாதிரி இருக்க மாட்டோம். அத வந்து எர்த் பண்ணி புல் பண்ணி வாங்கிக்கிறதுக்கு உங்க கோயிலுக்குள்ள போனா அந்த சக்திய வந்து ரிசீவ் பண்றதுக்கு உங்களை ரெடி பண்ணக்கூடிய
முதல் பிராகாரம் வந்து இந்த எல்லோ கலர் பிராகாரம். தயவு செய்து அடுத்த தடவை நீங்க வந்து கன்னிகா பரமேஸ்வரி அம்மன் கோயில் வரப்போ அந்த எல்லோ பாத்த ஃபாலோ பண்ணுங்க அப்படிங்கிறது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். நிறைய டைம் அங்க சேர்ஸ் வச்சிடுறாங்க. அவர் பாசிபிளி அந்த கல் இது வச்சிருக்கு. முடிஞ்ச வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து பெஸ்ட் வந்து அங்க வந்து உட்காரலாம், தப்பு கிடையாது. ஆனா என்னோட சஜஷன் நான் நிறைய டைம் சொல்லிட்டு இருக்கேன், வந்து இங்க வந்து சீட் போட்டுடலாம், இந்த இடத்துல வந்து ஃப்ரீயா விட்டுடலாம். இங்க நம்ம நடைபாதையா வச்சுட்டு அது நிறைய பேருக்கு பின்னாடி சாஞ்சு உட்கார்றதுக்கு சௌரியமா இருக்கு. கோயில் சாஞ்சு உட்கார்றதுக்கு இல்ல, இருக்கிற எனர்ஜி எடுத்துக்கிறதுங்கிறதுக்காக இதை வந்து டீட்டெயிலா பேசணும் அப்படிங்கிறதுக்காக நான் இன்னைக்கு இதை பதிவு பண்றேன். ஸோ ஒரு பிராகாரத்துக்கு ஒரு வேல்யூ இருக்கு. இன்ஃபேக்ட் பாத்தீங்கன்னா நார்த் ஃபேசிங் கோபுரங்கள் அமையக்கூடிய கோயில்கள் ரொம்ப கம்மி. அப்படி அமைஞ்சிச்சுன்னா இயற்கையா அந்த ஆகம கன்சல்டன்ட் அவரு ஆகம சாஸ்திரிகள் சொன்னது, அதுக்கு பேர் குபேர வாசல். குபேரன் இருக்கக்கூடிய இது வைஷ்யர் கட்டின கோயில்ல குபேர வாசல் அமைந்து இருக்கிற கன்னிகா பரமேஸ்வரி அம்மன் கோயில்கள் ரொம்ப சில கோயில்கள். சோ இப்ப என்ன ஆகுது, நாம இந்த மாதிரி ஒரு பிராகாரத்தை இந்த பாருங்க, இந்த எல்லோ ஜெய்சல்மேர் மார்பிள் அப்படின்னு இதோட பேர். இது சுத்தி வந்து நம்ம கோயில எல்லாம் பிரதட்சணம் பண்ணிட்டு வெளியில போறப்போ குபேரன் வாசல் வழியா நம்ம போறோம். அப்ப எங்க போறோம் உங்களுக்கே தெரியுது. சோ குபேரனுங்கிறது பணம் மட்டும் இல்ல, உங்களுக்கு தெரியுது இல்லையா, வெல்த்ங்கிறது வந்து ஹெல்த்தும் வெல்த் தான். புரியுதுங்களா? மணி இஸ் வெல்த், ஹாப்பினஸ் இஸ் வெல்த். எல்லா விதமான வெல்த்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு கனெக்டிவிட்டியா தான் இந்த கோபுரம் நமக்கு அமைஞ்சிருக்கு. இங்க இருந்து ஒரு கிளாஸ் சீ த்ரூ இது வச்சிருக்காங்க, சோ தட் நம்மளால வந்து கோபுர தரிசனம் ரோட் சைட்ல இருந்து பார்க்க முடியாதுன்னு இங்க இருந்து பாக்குற மாதிரி. இந்த வர்ணப்பூச்சி தங்க கலர்ல இருந்தாலும் எல்லாருமே வந்து வாட்டர் சால்யூபிள் பெயிண்ட்ஸ். அண்ட் இந்த அந்த 5 அவங்களோட உருவங்கள், சந்திரன் அப்படின்னு வந்து வாயு, இந்த பஞ்சபூதங்கள் பிளஸ் சந்திரன், இவங்க 6 பேரும் ஓட திரு உருவ சிலைகள், வார்ப்புகள். இந்த உட்டன்ல வந்து இதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் உட் இருக்கு, அந்த உட்ல வந்து செஞ்சு வச்சிருக்காங்க. இது சென்டர்ல இருக்கிறதா ரொம்ப ரொம்ப அதி விசேஷமானது. அட்லீஸ்ட் அந்த டைம் வரைக்கும் வந்து எனக்கு தெரிஞ்சு உலகத்துல இங்கதான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பெனுகுண்டால வந்துச்சு, சில கோயில்கள் வந்துச்சு அப்படின்னு கேள்விப்பட்டேன். இந்த ரூபத்துல கர்ப்ப கிரகம் இருக்கிறது வேற எங்கேயும் இல்லை. அப்படி இருந்துச்சுன்னா உலகத்துல இதான் வந்து முதல் தடவை கல்லானது. 650 டன் ஒரு 3 வருட உழைப்புல ஆன இது. இந்த 650 டன்னுல இருந்து இப்ப ஃபைனலா இருக்கக்கூடிய இந்த கர்ப்ப கிரகம் வந்து வெறும் 320 டன்னு தான். 9 அடுக்குகளாக அமைக்கப்பட்டு ஒரு சேர்த்து இருக்கிறது தான் நீங்க இப்ப பார்க்கக்கூடிய கர்ப்ப கிரகம். அதுல வந்து நான் இதுல இன்வால்வ் ஆனதுனால அந்த நிறைய ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் போட்டோஸ் எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு தெரியணும் அது எப்படின்னு. ரிங்கா 9 ரிங்குகள், அண்ட் ஒரு ரிங்கு வந்து தனியா வைக்க முடியாது, எவ்வளவு பல டன் இருக்கிறதுனால இந்த டன்னேஜ்க்கு வந்து அந்த ரிங்கை வந்து செக்டாரா பிரிச்சு நம்ம வந்து இதை வந்து உருவாக்கிருக்கோம். உள்ள இருந்து அம்பிகையில இருந்து இப்ப பாத்தீங்கன்னா அது ஒரு சின்ன ஹோல் இருக்கும். அந்த இது அகைன் இன்னொரு சயின்ஸ், ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ் அபவுட் ஹவு அந்த கோபுரமும் அங்க இருக்கக்கூடிய எந்திரமும் இருக்கிற அந்த சிலையும் எப்படி கனெக்ட் ஆகுதுங்கிறது அது ஒரு தனி சயின்ஸ். அது பாசிபிளி இன்னொரு டைம் டீட்டெயிலா பேச பார்ப்போம். அது தவிர வந்து நமக்கு வந்து இந்த கோத்திரங்கள் 102 கோத்திரங்கள் இருக்கு. அம்பிகை வந்து பெண்ணிகுல கோத்திரம் அப்படின்னு சொல்ற அந்த கோத்திரமும் அந்த அதுல ஸ்டார்ட் ஆகி இந்த 102 இலைகளா வந்து அங்க வந்து வார்க்கப்பட்டு ரிஷி கோத்திரம் பிளஸ் அந்த என்னென்ன கோத்திரம், ஒரு ரிஷி கோத்திரத்துக்கு கீழே 2-3 பேர் இருக்கலாம் பாசிபிளி, என்ன சினானிம்ஸ் சொல்றோம்னே அந்த மாதிரி ஒரு அமைப்பு. இது வந்து நீங்க பாத்தீங்கன்னா இங்க வந்து எல்லாரும் வேத விற்பனர்கள் வந்து கும்பாபிஷேகம் நடத்திட்டு இருக்காங்க. இது வந்து ஒரிஜினல் போட்டோ, எதுவுமே மாடிஃபை பண்ணாம டச் பண்ணாம இந்த போட்டோ ஏன் உங்களுக்கு காமிக்கிறேன்னா, கரெக்டா இந்த மாதிரி ஒரு கும்பாபிஷேகம் நடக்கிற அந்த ஒரு க்ஷணத்துக்கு கழுகு வரும் அப்படிம்பாங்க. எங்கிருந்து வருதுன்னு தெரியல, அந்த விஷ்ணு கழுகு அது வந்து அங்க வந்து பிரதட்சணை பண்ணிட்டு போனது வந்து எதுக்கால வாசவி ஸ்கூல்ல இருந்து எடுத்த போட்டோ. ஒரு ஆல்மோஸ்ட் 2800 போட்டோ இருக்கு. கருடன், சாரி நான் என்ன சொன்னேன், கழுகுன்னு சொல்ல, சாரி. சோ பாத்தீங்களா, இதுக்குதான் வைஃப் பக்கத்திலேயே இருக்கணும், வீட்டுல இருந்தா வெபினார்ஸ் எல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறேன். சோ அவரு வந்து ஆசீர்வதிச்ச இந்த போட்டோ, இதை பார்த்து நான் சிலிர்த்து போயிட்டேன். இது என் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நிறைய பேருக்கு வந்து அந்த டைம் நம்ம இந்த விழா மலர் கொடுக்குறப்போ இது ஷேர் பண்ணியிருக்கோம். அதுல இது இருக்கு, இந்த பயங்கர நெகிழ்வான இது மேல இருந்து
அந்த எல்லா சக்திகளும் நமக்கு வந்து ஒரு சேர்ந்து கிடைச்ச ஒரு இது. அண்ட் ஃபைனலா இன்னொரு 5 நிமிஷத்துல இது கவர் பண்ணி முடிச்சிடலாம். எப்படி பிரதட்சணம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். இந்த எல்லோ பார்த்தே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்க கம்ப்ளீட் பண்றப்போ ஓங்கார பிரதட்சணம் பண்ணக்கூடிய ஒரு பிரமாதமான ஒரு வாய்ப்பு நம்ம கோயில் அமைந்து இருக்கு. இப்போ எப்படி ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்டார்டிங் ஸ்தல விருட்சம், அந்த எல்லோ பார்த்து போறீங்க, ஸ்தல விருட்சத்தை ஒரு பிரதட்சணம் பண்ணிட்டு விநாயகர், துர்கை, லலிதாம்பிகை, விநாயகர், முருகர், முருகரை முடிச்சுட்டு ராமருக்கு போயிட்டு ராஜராஜேஸ்வரிய கும்பிட்டு முடிச்சுட்டு ஃபைனலா வாசவாம்பா பார்த்துட்டு நீங்க வந்து நவகிரகத்தை சுத்தி வந்தீங்கன்னா இந்த வாஸ்து தேவன் எப்படி அமைந்திருப்பார் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி ஓங்காரம் அமைந்திருக்கும். நீங்க உங்க பிரதட்சணமை ஓங்காரமா முடிக்கக்கூடிய ஒரு பிரமாதமான வாய்ப்பு இயற்கையாவே இந்த கோயிலுக்கு அமைந்திருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நிறைய விஷயங்கள். இது பாசிபிளி எல்லாத்துக்கும் தெரியல, இது பகிர்ந்துக்குங்க அப்படின்னு சொல்றதுனால இந்த டைம் நீங்க எல்லாம் இருக்கீங்க, இந்த ஒத்துழைப்பு கொடுப்பீங்க அப்படின்னு வந்து உங்ககிட்ட பர்மிஷன் கேட்காம நாங்க சொல்லாமையே இந்த அடுத்த ஒரு 30 நிமிடங்கள் எடுத்து இந்த கோவில இருக்கக்கூடிய இந்த கன்னிகா பரமேஸ்வரி அம்மன் கோயிலுக்கு தயவு செஞ்சு நீங்க வாங்க, அதோட சிறப்பை அனுபவிக்கணும், நீங்க இன்னொன்னு என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட இந்த ஷேரிங்க முடிச்சுக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஸ்ரீனி. உங்க கேள்விகள் ஸ்ரீனி சார் கிட்ட. கேள்வி வேலை இல்லைங்க, சத் சங்கம்ங்க. உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. ஆமா, கேள்விக்கு பதில் சொல்ற அளவுக்கு நம்ம எல்லாம் இல்ல. ஓகே, அடிஷனல் இன்ஃபர்மேஷன். அடிஷனல் இன்ஃபர்மேஷன். ஹாய்னா. ஹாய் காஞ்சனா கோதண்டராமண்ணா. காஞ்சனாமா. ஹாய் ராமு. ஹாய்னா. ஹாய் 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 ஹாய். ரொம்ப பியூட்டிஃபுல்லா செஷன், ரெண்டுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்னா. ஆனா ஒரு சின்ன சஜஷன், நீங்க வந்து இப்போ நம்ம கன்னிகா பரமேஸ்வரி அம்மன் கோயில் பத்தி சொன்னீங்க இல்லையா, இதுல இந்த ஓம்காரம் இது மட்டும்தான் எனக்கு ஒரு 1 இயர்க்கு முன்னாடி ஒருத்தவங்க சொன்னாங்க. மீது எல்லா இன்ஃபர்மேஷனுமே எங்களுக்கு இன்னைக்கு நியூவா இருந்தது. எனக்கு மட்டும் இல்லாம நிறைய பேர் வந்து அதுல கூட ஜாயின் பண்ணவங்களுக்கு மட்டும் அதனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கும். இத பத்தி நீங்க புக் இருக்கான்னு எனக்கு தெரியல. ஆனா உங்களுடைய மாடல் ஆஃப் இதுல எங்களுக்கு நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு. உங்களுக்கு எப்போ ஃப்ரீ டைம் கிடைக்குதோ இத பத்தி சின்னதா ஒரு புக் போட்டோவோட போட முடிஞ்சா போடுங்க, நான் அதுக்கு என்ன ஹெல்ப் பண்ணுமோ பண்றேன். இது வந்து அடுத்த நம்மளுடைய ஜெனரேஷனுக்கு போகணுன்றது என்னுடைய ஆசை. ஏன்னா நம்ம கோயில இவ்வளோ ஒரு பிரமாதமா இவ்வளோ ஒரு இதுவா செஞ்சிருக்கிறாங்கன்றது இன்னைக்குதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இல்ல, இன்ஃபேக்ட் இந்த ஒரு பிரசன்டேஷன் நான் ஒண்ணு பண்ணிருக்கேன் ஒரு 30 பேருக்கு. அப்போ வந்து 2 கேள்விதான் இருந்துச்சு. நீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்கன்னு கேட்டாங்க, அப்புறம் நீங்க எந்த கம்யூனிட்டின்னு கேட்டாங்க. அது ரெண்டுக்குமே அதே வந்து ஷாக் அடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் நான் வந்துட்டேன், பிகாஸ் என்ன யாருக்கும் தெரியாது. பட் இதனாலதான் வந்து அந்த கோயிலோட ஸ்டியரிங் கமிட்டி அந்த கர்ப்ப கிரகத்துக்கு ஆக்சுவலி அந்த கதையை சொன்னா ரொம்ப நேரம் ஆயிடும். அது ஏன் அந்த ஷேப் வந்துச்சு, ஏன் அது கட்டணும், அது ஏன் 3 வருஷம் ஆச்சு, அது டெஃபினட்டா ஒரு தடவை ஷேர் பண்ணணும். பாசிபிளி வாசவி கிளப்ஸ் மட்டும் ஒரு தடவை ஆர்கனைஸ் பண்ணா இன்னும் டீட்டெயிலா ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டா அதோட பெருமை டெஃபினட்டா ரீச் ஆகணுங்க. டெஃபினட்டா நீங்க இதுக்கு ஹெல்ப் பண்ணீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாண்ணா, எங்களால முடிஞ்ச நாங்க செய்யறோம். எங்களுக்கு இந்த டீடைல்ஸ் வேணும். ஏன்னா நம்ம ஊர்ல இவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு இது நம்ம கோயில் இருக்குதுன்றதை நம்ம ஷேர் பண்றதுக்கு கண்டிப்பா. அதனாலதான் ஓசியா சொல்லிட்டேன், இருப்பாங்களா இல்லையான்னு தெரியாது, சும்மா அடிச்சு விட்டேன் நானு. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நான் இதுக்கு மெயின் காரணம் வந்து ஷேகர் தான். அவன் ஒரு 20 தடவை சொல்லியிருப்பான், டெஃபினட்டா பண்ணு 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 பண்ணு. நான் சொன்னேன் இது எப்படிடா, இல்ல நம்ம இன்விடேஷனா மாத்திடலான்னு கூட இவர் சொன்னாரு, நம்ம ஜெகன் கூட. நான் சொன்னேன் இது எப்படி போகுதுன்னு தெரியலைங்க, நம்ம கேட்டு பார்ப்போம். ஒரு 80 பேர் இன்னும் அந்த குரூப்ல நின்னுட்டே இருந்தாங்கன்னா டக்குன்னு யோசிக்காம பர்மிஷன் வாங்காம பேச ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொன்னேன். கண்டிப்பா பண்ணலாம், கண்டிப்பா பண்ணலாம். தேங்க்ஸ் ராமு. ஓகேண்ணா, ரெகுலரா பண்ணுங்கண்ணா, இந்த மாதிரி நாங்க கண்டிப்பா பாக்குறோம். சப்போர்ட். தேங்க்ஸ் சோ மச். அதான் இவங்க எல்லாம் சொன்னது, நீங்க கொடுத்த உத்வேகம் தான். நம்ம நெக்ஸ்ட் சாட்டர்டே 2 o'clock ஸ்ரீரங்கம், எஸ்பெஷலி என்னன்னா அது அதே மாதிரிதான் போறோம், ஒரே ஒரு தரிசனம் பண்ணிட்டு வரோம். ரொம்ப ரொம்ப விசேஷமான, அங்கெல்லாம் வந்து சீக்ரெட்ஸ் கூட சொல்ல மாட்டேன், அது யாரு போய் கேட்டுக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல, அது இருக்கு டெஃபினட்டா. நீங்க வந்து அடுத்த ஓகேங்க.
சார் ஆடியோ வீடியோ ஆஃப்ல தான் சார் இருக்கு. வீடியோ ஆஃப்ல தான் இருக்கு. கேக்குதா? హలో అంకుల్ சொல்லுங்க. నేను వచ్చి జనని అమరేష్ మాట్లాడాను. ஜனனி எப்படி இருக்கீங்க? நான் சொன்னேன் அங்கிள், இந்த மாதிரி ఓంకార ప్రదక్షిణ పத்தி నాకు ఎదిమే తెలియదు ఇది వరకు. సో వచ్చి ఇది ఒక బోర్డు గానో ఒక మ్యాప్ మాది మన గుడిలో కన్నా డిస్ప్లే చేస్తే బిడ్డలకు ఈజీగా పురుంచును, పెద్దవాళ్ళు చేసి చేయవాలని వాళ్ళు మ్యాప్ చూసి చేస్తానే முடிஞ்சேస్తున్నారు. ஐ திங்க் குடி கமிட்டி వాళ్ళు கொல்லவாளி ఇక్కడ ఉండారని తెలిసి డెఫినెట్లీ அந்த டெம்பிள் கமிட்டிக்கு சொல்லி நான் செய்ய சொல்றேன். அந்த பிக்சர் கூட ரெடியா இருக்கு. வில் డెఫినెట్లీ டு నాకు మా ఫ్యామిలీలోనే ఓరిమే తెలియదు దీని పத்தி. ఒక్కో తడవను మేము గుడికి పోయేప్పుడు జస్ట్ దండం పెట్టేసి వస్తాం అంతదా. ఈ విషయం ఉండేది ఎదిమే తెలియదు మాకు. சரி ஷூர் we will do it. தேங்க் யூ கண்டிப்பா. இன்ஃபேக்ட் யாரோ ஒருத்தர் மெசேஜ் பண்றாங்க இந்த சரஸ்வதி இன் விநாயகர் தத்துவம் அப்படிங்கிறது எனக்கு புரியுது. அதான் இந்த கோயிலை பத்தி பேசணும்னா அது 1 மணி நேரம் ஆகும். அதனால நான் இருக்கிற மெயின் பாயிண்ட்ஸ் மட்டும் பேசினா டெஃபினட்டா ஒரு தடவை நம்ம அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். நான் வியாஸ் ஃப்ரம் ஆஸ்திரேலியாங்க. வியாஸ் சார் சொல்லுங்க. அதாவது ஒரு சின்ன 2-3 வந்து ஷேர் பண்ணிக்க விரும்புறேன். ஒன்று வந்து நம்ம நார்மலி சிவன் கோயில் கட்டும் பொழுது அந்த சண்டிகேஸ்வரர் போயிட்டு வரோம்ல, அகைன் போயிட்டு அதுவே ஓங்காரம் ரூபம் தான். சிவன் வந்து பார்வதியோட தான் இருப்பாங்க எல்லா கோயில்லையும். அந்த சிவனை சுத்திட்டு ஒரு சண்டிகேஸ்வரர் போய் திரும்ப அந்த இடத்துல அந்த ஓமம் வந்து அப்படி போட்டு திரும்ப வரோம்ல, அது ஒரு ஓங்கார வடிவம் தான். பட் நீங்க இந்த வாசவி டெம்பிள் பத்தி சொல்லும் பொழுது நீங்க அந்த எல்லோ கலர் கல் அப்படி போயிட்டு வரதால எடுத்துன்னா அப்ப நீங்க அந்த மேப்பே தேவையில்லை. நீங்க ஃபாலோ தட் எல்லோ ஸ்டோன். இல்ல அது பண்ண முடியாது சார். பிகாஸ் இவங்க எல்லாம் கோயிலுக்கு போறவங்க தான் சொல்றாங்க இட் டசன்ட் ஜஸ்ட் ஒன்லி ஹேப்பன் இன் எல்லோ ஸ்டோன். ஒன் போர்ஷன் டசன்ட் பி அ பார்ட் ஆஃப் ஓங்காரம். ஸோ அது அங்க போனவங்களுக்கு புரியும். ஸோ டெஃபினட்டா அது கொஞ்சம் ஒரு எக்ஸ்பிளனேஷன். ஒரு ஜனனி சொல்ற மாதிரி ஜனனி ஸ்டடிங் 12th ஸ்டாண்டர்ட் and surprisingly at this age she is interested in archaeology and spirituality. so அது வந்து டெஃபினட்டா அது செஞ்சா இன்னும் கிளியரா இருக்கும், எளிமையா இருக்கும். தட்ஸ் குட். அடுத்த ஒரு இது வந்து இந்த உத்தர அப்படிங்கிறது வந்து அது வடக்குங்கிற ஒரு பொருள். வடக்குல இருந்து வந்த அம்மன் அவள், அதுக்காக அப்படி அந்த அந்த பெயர் வச்சிருப்பாங்க. இருக்கலாம். உத்தரகாசி உத்தரங்கிறது வடக்கு திசை. அந்த அம்பாள் வந்து வடக்குல இருந்து இங்க வந்து இருக்கிறதுனால அதுக்கு அந்த பெயர் வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்களுக்கு சீக்ரெட் ஷேர் பண்ணதுனால இது. அந்த கோயிலுக்கே பாத்தீங்கன்னா ஒரு 8 பேர் இருக்கு. அம்பிகைக்கு ஒரு 10 பேர் இருக்கு. இந்த ஏன் இவ்வளவு பேர் இருக்கு அப்படின்னு ரீசெண்டா டிஸ்கஸ் பண்றப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஒரு தத்துவத்துக்கு ஒரு பேரா வச்சுட்டாங்க. சோ தட் நீங்க கேட்பீங்க இல்லையா, அப்ப நீங்க சொல்றீங்களா அப்ப அங்க இருந்து வந்தனால ஓகே இது ஒரு மீனிங் இருக்கு, இன்னொரு மீனிங் இருக்கு. நினைச்சு பாருங்க, நம்ம இந்த கேக் சாப்பிடுற மாதிரி எவ்வளவு லேயர் ஒரே விதத்துல வச்சுட்டாங்க பாருங்க. ரொம்ப சிம்பிளா வச்சுட்டாங்க நம்ம தர்மத்துல. ரொம்ப அதிசயமான. தேங்க்ஸ் சார். இந்த பொன்னூஞ்சல் பாடல் மாணிக்க வாசகர் ஒரே ஒரு பாட்டு மட்டும், வாடா குலவிளக்கே என் மாணிக்க குஞ்சலமே தேடா பொருளே தெவிட்டா கனியே வாடா விளக்கே நாடியன் மடியிலே வாடா குலவிளக்கே கோகுல ரத்திரமோ குழந்தைகள் கொண்டாடும் பாத்திரமோ பச்சை கிளியே பசும்பால் குடமே பிச்சி சரமே பொட்டன மடியின் வாடா குலவிளக்கே அப்படிங்கிறத ஒரு பாட்டு அதுல மாணிக்க வாசகரோடது. ஆமா, நீங்க அந்த பொன்னார் மேனியின பாட்டு பார்க்கும் பொழுது அதுக்கு குறைச்செல்லாம் எழுதியிருப்பாங்க. நீங்க நிறைய அந்த இப்ப தேப்ப மீனாட்சி சுந்தரத்தோட அவரோட இதுல உரை நூல் வரும். நீங்க மதுரையோட இவரு துணை வேந்தரோட உரை நூல் எடுத்து பாத்தீங்கன்னா இது நிறைய எழுதியிருக்காரு. அது ரொம்ப ரொம்ப அதாவது எனக்கு வந்து கோயம்புத்தூர்ல இத்தனாலும் உங்க ஆபீஸ்க்கு இவ்வளவு தூரம் வந்துட்டு இருக்கேன், இந்த கோயில் பார்த்துட்டு இருக்கேன், பெரிய சமாச்சாரம். இதுக்கு வந்து நீங்க இந்த வாசவி கமிட்டி இந்த வைசியல் அப்படி நிறுத்திடாதீங்க ப்ளீஸ், எல்லாரையும் சேர்த்துங்க. அதனாலதான் இன்னைக்கு வந்து பேசிட்டேன் நானு தனியா. அந்த குரூப்புக்கு வந்து ஒரு தடவை டீடைலா பேசிடலாம். எனக்கு ஒரு சின்ன அப்பாசனே வச்சுக்கலாம். நிறைய பேர் வந்து ஈஷா இல்ல பேரூருக்கு போறாங்க, ஈஷாக்கு போறாங்க. பேரூர் ஈஷா
ஈஷா போறாங்க, பேரூர் போறாங்க, வாசவி கோயிலுக்கு வந்துட்டு அப்படி போகணும். B1 போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர்றாங்க. இல்ல அப்படி இல்ல. ஆக்சுவலா வந்து நீங்க பேரூருக்கு போகணும், அப்புறம் வந்து ஈஷா ஈஷா கோயில் போகணும். அவரு ஈஷா கோயில்ல ஒரு பெரிய லிங்கத்தை வச்சு என்னென்னமோ பண்ணிருக்காரு, உலோகம் இருக்கு அப்படிங்கறத விட நீங்க இவ்வளவு பெரிய சமாச்சாரத்தை ஈஷாலாம் பண்றதுக்கு முன்னாடி எப்போ பண்ணிருக்கீங்க? ஆனா யாருக்கு தெரியல. ரியலா தெரியல. இந்த டிராயிங் போட்டு இவ்வளவு தூரம் காமிச்சது வந்து இது வந்து நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஸ்ரீசக்கர ராஜத்துல அந்த வரும். நீங்க எல்லாம் நீங்க அகைன் இந்த டிராயிங் போட்டவர் அந்த ஆர்கிடெக்ட் பாத்தீங்கன்னா அவர் எங்க இருந்து எடுத்திருப்பாருன்னா ஸ்ரீசக்கரத்துல இருந்து எடுத்திருப்பாரு. அந்த வடிவத்தை எடுத்திருக்காரு. அது நீங்க ஸ்ரீசக்கரத்தை எடுத்து அதுல அப்கோர்ஸ் அந்த 25 உள்ள குழி போறதுனால இவர் எத்தனை டீப் உள்ள போயிருக்காரு தெரியாது. மேபி அந்த ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் எப்படி பண்ணிருக்காருன்னு தெரியாது. பட் வண்டர்ஃபுல். இன்னொன்னு வந்து அந்த முக்கோண வடிவம் சொல்றது வந்து இன்னொன்னு ஒரு 2 விதம் ஷேர் பண்ணிக்கிறேன். நான் பழனி கோயில் கமிட்டியில இருந்தேன் ரெனோவேஷன்ல. 2007 எங்க சேர்மன் இருந்ததுனால பழனி கோயில் முருகனுக்கு மேல வந்து ஒரு விதமான உட்டு இந்த உட்டு தேக்கரமான உட்டுல இந்த மாதிரி முக்கோண வடிவத்துல இருக்கு. இதுக்கு மேல அது ஆமா அதுக்கு மேல ஒரு கோயிலுக்கு முருகருக்கு இமிடியேட்டா மேல இந்த மாதிரி ஒரு முக்கோண வடிவம் கட்டித்தான் அப்புறம் அந்த இதை கட்டியிருக்காங்க, கோபுரத்தை கட்டியிருக்காங்க. அதே மாதிரி குருவாயூர் கோயிலுக்குள்ள இந்த முக்கோண வடிவத்தை கட்டி தான் கோயில் கட்டியிருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு விதமான மரங்கள் யூஸ் பண்ணிருக்காங்க. அந்த தெய்வங்களை பொறுத்து இருக்கு. முருகன்னா ஒரு விதமான மரங்கள், கிருஷ்ணர்னா ஒரு விதமான மரங்கள் யூஸ் பண்ணிருக்காங்க. இது மாதிரி இவருக்கு நீங்க அது ஒரு பெரிய சமாச்சாரம். நீங்க வந்து இந்த டைரக்ட் சூரிய ஒளியை வந்து கொண்டு வர்றது பெரிய சமாச்சாரம். அப்கோர்ஸ் இந்த இன்ஃபர்மேஷன் சேகர் கட்டாயம் தெரிஞ்சிருக்கும் நான் சொல்றது. இருந்தாலும் ஷேர் பண்றேன். ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஸோ மச். தேங்க்ஸ் ஸோ மச். தேங்க்ஸ் ஸோ மச். ஓகே, தேங்க்யூ. சீனி சார், ஸ்ரீதர் பாபு பேசுறாங்க. ஸ்ரீதர் சார் சொல்லுங்க. ஆஸ் யூஷுவல் சூப்பரா இருந்தது. டிராவலிங் எக்ஸலண்டா இருந்தது. உங்க நடைமுறை இது பேச்சு வழக்கு தமிழ் வந்து ரொம்ப இருந்தது. we were able to connect. நம்ம எனக்கு என்னோட ரிக்வெஸ்ட் என்னவா இருக்கு அப்படின்னா, நம்பர்ஸுக்கும் நம்மளுடைய இதுக்குமே there are so many things which is connected to numbers. இதெல்லாம் வந்து எனக்கே கொஞ்சமா தான் தெரியும். ஒரு 5% தெரிஞ்சதுனால பெரிய விஷயம் நினைப்பேன் நானு. எங்க குழந்தைகளுக்கு எல்லாமே வந்து தெரியாது. ஒண்ணும் இல்ல. இப்ப பாத்தீங்கன்னா 4 வேதங்கள் அப்படிங்கிறீங்க, பஞ்சபூதங்கள்ங்கிறோம், அப்புறம் 8 மகா புராணங்கள், 6 சாஸ்திரங்கள், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்பரை பேஸ் பண்ணி இது ஒரு சின்ன பேக்கேஜ் மாதிரி பண்ணினீங்கன்னு வச்சுக்கோங்களேன். குழந்தைகளுக்கு காலேஜ் அதாவது ஸ்கூல் அதாவது 10th 12th அந்த படிக்கிற தீஸ் பீப்புள் ஷுட் நோ. ஏன்னா நீங்க பேசுற கோயில்கள் ஆகட்டும் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு 5 வருஷம் 10 வருஷம் 50 100 வருஷம் இல்ல. யூ ஆர் டாக்கிங் அபவுட் 20 வருஷம் 20,000 வருஷம் 3000 வருஷம்னு பேசுறீங்க. இதோட பேக்கேஜ் வந்து பீப்புள் டோன்ட் நோ. இந்த குரூப்ல இருக்கிறவங்களுக்கே வந்து இந்த வேதம்னா என்ன, 4 வேதங்கள் அதோட அதோட சிறப்புகள் என்ன அப்படின்னு தெரிஞ்சதுன்னா சந்தோஷம். ஐ எம் ஹாப்பி. பட் நிறைய பேருக்கு தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியல. பட் எனக்கு தெரியாது. ஐ டோன்ட் நோ. Can you do something so that our children will be able to understand something more about this? Is it possible? ஸ்ரீதர் சார், ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் தேங்க்ஸ் ஃபார் திஸ் क्वेश्चन. கண்டிப்பா வேணும். ஏன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் எனக்கே தெரியாது. ஓகே. அண்ட் ஒரு பெரிய அட்வான்டேஜ் எனக்கு என்னன்னா, நான் சொல்லிக்குவேன், இது ஒரு பெருமையா சொல்லிக்குவேன், எனக்கு தெரியாதுங்கிறது தெரியும். தெரியாதுங்கிறது தெரிஞ்சிச்சுன்னா நாம வந்து தேட ஆரம்பிச்சிடுறோம். நிறைய பேருக்கு தெரியாதுங்கிறது தெரியறது இல்லை, அவ்வளவுதான். எனக்கு தெரியாதுங்கிறது ரொம்ப தெளிவா தெரியுது, அதனால தேடிட்டு இருக்கேன். சோ டெஃபினட்டா வந்து இது வந்து நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறது ஒண்ணு. அடுத்தது வந்து இது சம்பந்தமா எக்ஸ்பர்ட் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா எனக்கு பழக்கப்பட்டவங்க ரெகுலரா வர்றவரு பாலதீபக், அவருக்கு வந்து இதை பத்தி நிறைய தெரியும். அவர் எடுத்தாதான் அது கரெக்டா இருக்கும். இன்ஃபேக்ட் ஜெகனோட வந்து பேசிட்டு அவர் ஒரு குரூப் ஆஃப் செஷன்ஸ் இதை பண்றேன்னு சொன்னாரு. அவர் இது கேட்டுட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா அது பண்ணலாம் சார். ஆல்ரெடி ஐ எம் இன் டிஸ்கஷன் வித் பாலதீபக். சூப்பர். அவர் 2 சீரீஸ் சொல்லியிருக்காரு. ஸ்டில் இன் டிஸ்கஷன், எவ்வளவு நாள் எடுக்கிறது, என்ன டைமிங், இதெல்லாம் பேசிட்டு இருக்கோம். Still waiting for the government's final go. நடந்துச்சுனா நம்ம டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சூப்பர். It's in pipeline. I'll keep you informed. So Sridhar, it's happening. Thank you. Thank you sir. Thank you. அவ்வளவுதானா? Any questions? Sir, one more thing. Yeah. Sir, one more thing. Sorry. சார், தாராபுரத்து பக்கத்துல ஒரு கோயில் ஒன்று இருக்கு. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, காடு ஹனுமந்தராய சுவாமி டெம்பிள் அப்படின்னு ஒன்று இருக்கு.
அத பத்தி ஏதாவது ஒண்ணு பண்ண முடியுமா? அதுவும் ரொம்ப புராண இது அப்படிங்கிற மாதிரி தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் விசிட் பண்ணிருக்கேன். இன்ஃபேக்ட் எனக்கு என்னன்னா சார், இது ஸ்டார்ட் பண்ணது 3 கோயில், இன்னும் பாசிபிளி கொஞ்சம் கோயில் பண்ணலாம். எனக்கு ரிக்வெஸ்ட் வந்தது மட்டும் ஒரு 25 கோயில். இந்த கோயில்ல போட்டோலாம் அனுப்பிட்டு நீங்க பண்ணிடுங்கன்னா ஒருத்தர் ரொம்ப நெகிழ்ச்சியா ஒரு 80 போட்டோ அனுப்பிட்டு இதை பத்தி பேசுங்கன்ட்டாங்க. அப்பதான் எனக்கு புரிஞ்சது எவ்வளவு புரியலங்கிறது புரிஞ்சது எனக்கு. எனக்கு அது ஒண்ணு. ரெண்டாவது நம்பிக்கை இல்ல நம்பிக்கை வந்துருச்சு, நம்பிக்கையோட பொறுப்பும் வந்துருச்சு. அதனால அம்மா நீங்களே பண்ணுங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கேன். சோ கண்டிப்பா பண்ணணும் சார். இந்த மாதிரி கோயில்கள் எல்லாம் லிஸ்ட் எடுத்துட்டு, இன்ஃபேக்ட் நேத்து HDFC பேங்க்ல இருந்து ஒருத்தர் சொன்னாரு, நீங்க இந்த கோயில் பத்தி எல்லாம் சொல்றீங்க, இந்த லிஸ்ட் எல்லாம் எடுத்தா எங்களுக்கு அக்கௌண்ட் நாங்க எடுத்துக்கிறோம், அந்த கோயிலுக்கு ஒரு ப்ரோக்ராம் வேணா பண்ணலாம் அப்படின்னாரு. சாய்ராஜ் சார், வா சார். சாய்ராஜ் சார் லைன்ல இருக்காரு, நான் அவர் இருக்காருன்னு எதிரே பாக்கல. சோ டெஃபினெட்லி பேங்க் எல்லாம் ஒண்ணு இன்வால்வ் ஆயிருச்சுன்னு வைங்களேன், இது அடுத்த பெரிய டைமென்ஷனுக்கு இது கண்டிப்பா எடுத்துட்டு போகலாம் சார். எவ்வளவு பண்றோம், நமக்கு நம்ம தெரிஞ்ச விஷயத்த வந்து பெரிய லெவல் ரீச் ஆகணும். ஒரு வந்து நம்ம டிஜிட்டைஸ் பண்ண முடியும், எது இருந்தாலும் டிஜிட்டைஸ் பண்ண முடியும். So I think the best technology we have today, I think we should take it to next level sir. Definitely பண்ணுவோம். Sure sir. Yeah sir. Vyas sir, நீங்க எது சொல்ல வந்தீங்க? Sir Vyas sir unmute. தாராபுரம் கோயில் வந்து வியாசர் மட்டும் கீழே வருது. அந்த அனுமந்தராயன் கோயில், அந்த காட்டு அனுமந்தராயன் கோயிலோட மேனேஜிங் ட்ரஸ்டி வந்து குருராஜ்னு சொல்லிட்டு, he lives in சூலூர். அவர்கிட்ட நாங்க அப்பாயின்மெண்ட் வாங்கி உங்களுக்கு கொடுக்குறேன், கம்ப்ளீட்டா போய் பார்த்து வரலாம். அது கம்ப்ளீட் டீடைல்ஸ் கொடுக்குறோம். ஸ்ரீதர் சார் நீங்களும் ஜாயின் பண்ணிடுங்க, நம்ம ஒரு ட்ரிப் அடிச்சிட்டு வந்துடலாம் சார். கண்டிப்பா சார். டேட் மாதிரி எப்பன்னு சொல்லுங்க, கேமராவோட வந்துடுறேன், போட்டோ எடுத்துட்டு கதையை எடுத்துட்டு வந்துடலாம் நம்ம. தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச் சார். கண்டிப்பா கண்டிப்பா. தேங்க்ஸ் வியாஸ் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஸ்ரீனிவாசன் சார், எவ்வளவு சார்? சிவன் கோயில் மட்டும் 1087 இருக்கு சார். Actually, I think each bank needs 100 years to really cover it up. So much is available. We are a treasure trove, sir. Treasure trove of knowledge and intelligence and wisdom. And the wisdom வந்து அவ்வளவு கோடிஃபை பண்ணி அவ்வளவு அழகா வச்சிருக்காங்க. நம்ம டெஃபினட்டா யூஸ் பண்ணோம் சார். I'll be very happy. நீங்களே இன்வால்வ் பண்ணீங்கன்னா I think it will go to a very next level. அடுத்த ஆர்பிட்க்கு எடுத்துட்டு போயிடலாம் சார் இத. Hopefully. Thank you sir. Well done. Thank you sir. Thank you. Thank you sir. ஸ்ரீனிவாசன் சார், நீங்க அடுத்த கோயில் பத்தி சொல்லியிருந்தீங்க, காடு அனுமந்தராயர் கோயில்ட்டு. நான் பிறந்து வளர்ந்த ஊர் தாராபுரம் தான். அந்த கோயில பல தடவை போயிருக்கேன். அந்த கோயிலை எடுத்து சொல்லும் போது எனக்கு இன்னும் வந்து சந்தோஷமா இருக்கும். என்னால வந்து என்ன ஹெல்ப் கேட்டீங்களோ தாராளமா பண்ணித்தரேன் சார். என்ன நீங்களும் வந்துடுங்க, நீங்க ஸ்ரீதர், நான் இப்ப 3 ஆயிடுச்சு, அவ்வளவுதான். அது மேல எந்த வேனை வச்சுட்டு போயிட்டு வந்துடலாம், விடுங்க. கண்டிப்பா போயிட்டு வரலாம் சார். ரைட். ஐ திங்க் அவ்வளவுதான் क्वेश्चंस. ஏதாவது ஜெய் வாசவினா? ஜெய் வாசவி அண்ணா, நான் உடம்புல நோண்டி மாட்டேன். நான் ஆர் முரளினா. சொல்லுங்க முரளி. அண்ணா, நீங்க இப்ப அவரை சொன்னார், நான் தாராபுரம் கோயில் சொன்னார்லண்ணா. ஆமாங்க. அது வந்து ஒண்ணு என்னன்னா, எங்க கவர்னர் லட்சுமிகா வந்து முதலே ஒரு ப்ராஜெக்டாவே போட்டாங்க அந்த அக்கா. அவங்க எல்லாமே முதலே யோசிச்சு வச்சிடுறாங்க, அதான் ஸ்பெஷாலிட்டியா இருக்கு. இல்லன்னா அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒரு கோயில் ரீஜன் லெவல்லயோ எல்லாத்தையும் ஒரு கோயிலுக்கு கூட்டிட்டு போய் ஹெரிடேஜ் வாக் சொல்லிட்டு. ஆமாண்ணா ஆமாண்ணா, அந்த ஹெரிடேஜ் டக்குன்னு ஞாபகம் வரல. அதுக்கு இந்த சமயத்துல அந்த அக்காக்கே, ஒரு கவர்னருக்காக ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கணும். இது எல்லா சேர்த்து இப்ப நடைமுறைப்படுத்தல. இப்ப ஜூம் மீட்டிங்ல கேட்கும்போது உன்னும் ரொம்ப நல்லா இருக்கு. அது நீங்களே வந்து பண்ணி கொடுங்க. நான் இப்போ ஒரு அப்ளிகேஷன் போட்டுக்கிறேன். எங்க ஊர் பக்கத்தால திருமூர்த்தி மலைக்கு நீங்க ஒரு தடவை வாங்க. அது நானும் சப்போர்ட் பண்றேன். அங்க இருக்கிறவங்களுக்கு கேட்டு நம்ம ஏதோ ஒண்ணு பண்ணலாம்னா. தாராபுரத்துல ஒரு கேம்ப் அடிச்சுடுவோம், விடுங்க. கண்டிப்பாண்ணா கண்டிப்பாண்ணா. அங்க இருந்து ஒரு 30-40 கிலோமீட்டர் தானே, நீங்க வாங்க, நம்ம இங்கேயும் போயிட்டு வந்துடலாம்ண்ணா. ஓ எஸ், நான் ரெடி. கவர்னருக்காக ஒரு தேங்க்ஸ் சொல்லிடலாம். அக்கா லட்சுமிகா, கவர்னர் அக்கா நீங்க தான். Sure, I'll be the most happiest. நீங்க சொன்னீங்களே, எனக்கு தெரிஞ்சுதாங்க அது. ஹலோ கவர்னர் அக்கா, మీరు చెప్పింది కనుక హెరిటేజ్ కనుక అది. అవునండి, నా సార్ దగ్గర అద్దా చెప్తిని. మన వాళ్ళు లైవ్ గా చేసేస్తారు మన. அதுதான் காதா, அது உங்களோட எண்ணம் வந்து கண்டிப்பா அது நிறைவேறிடுச்சு. இதுலயே நீ வந்து மேற்கொண்டு நல்லா அதை ஷைனிங் பண்ணலாம்க்கா. பண்ணிடலாம். தேங்க்ஸ்க்கா. தேங்க்யூ. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. நான் தான் தேங்க்ஸ் சொல்லணும். தேங்க்ஸ் முரளி. தேங்க்யூண்ணா. தேங்க்யூண்ணா. அண்ணா, this is Priya Vijayaraja speaking. பிரியா. ரொம்ப நல்லா இருக்குண்ணா ப்ரோக்ராம். இட்ஸ் a great start. Priya Vijayaraja. Okay.
That's what. I saw the last session also, Nama Chaitanyam. Adi patti பார்த்தேன். It is very clear and short. கொல்லனஸ் ரொம்ப நல்லா புரியுற மாதிரி இருக்கு எல்லாருக்குமே. So I want to appreciate it. It's a great start for you. இதே போல நிறைய கண்டினியூ பண்ணுங்க. It is very useful also. இப்ப புக்ஸ்ல எல்லாம் படிச்சா கூட we don't have so much time nowadays. எல்லாரும் வந்து இந்த போல இருக்கப்ப டிஸ்கஷனும் பண்றோம். We come to know many points and many views from everyone. உண்மைதான். யூஸ்ஃபுல்லா இருக்கு. நாங்க பாகவதம்லாம் we started learning. அதுல வந்து இந்த ஸ்டார்ட் பண்றதே நாம சைத்தன்யம் பிளேஸ்ல தான் they start. பாகவதம்ங்கிறதே வந்து அங்கதான் ஸ்டார்ட் ஆகுது. So it is நீங்க ரெண்டு பிளேசஸ்மே ரொம்ப ஹெரிட்டேஜ் வேல்யூஸோட இருக்கு. So I was feeling very blessed to hear it. நீங்க இந்த இன்னைக்கு வந்து திருக்கோஷ்டி அந்த நாகராஜ் திருக்கோஷ்டி மங்கேர் அது வந்து வாட்ஸ்அப்ல we get that videos in the 2 years we get ஆருத்ரா தர்சனம் அப்போ அந்த இதெல்லாம் 2 வருஷமா பாத்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து அந்த டெம்பிள் we were able to see. So that was a great blessing. அப்புறம் வேதம் நாங்க கத்துட்டு இருக்கோம் இப்பக்குள்ள. So this 10 days we were doing this daily chanting of Rudram. கரெக்டா இன்னைக்கு நீங்க அதை காமிச்சீங்க. So everything was getting related. What all we learned recently and we are related to the places. நீங்க கரெக்டா காமிச்சிட்டு இருந்தீங்க ரெண்டு செஷன்லயும். I felt very happy. அதனால இதே போல so we are happy to keep seeing your and நிறைய டிராவல் பண்ணி நிறைய இதே போல டீடைல்ஸ் கொடுத்தீங்கன்னா when we visit also it is easier for us. So ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு, கிளியரா இருக்கு. That is what I wanted to tell. ரொம்ப ஷார்ட்டா கிளியரா அந்த பிளேஸ் வந்து நம்ம போனோம்னா which all is important, என்னென்ன வேல்யூஸ் அதெல்லாம் ஈஸியா நீங்க சொல்லி தரீங்க. நம்ம போனோம்னா we won't be able to find out what is the value of the place. சும்மா பார்த்து கும்பிட்டுட்டு வருவோம், ஐயருக்கு டைம் இருக்காது. they won't have the time to tell. This was very useful, very அதனால I wanted to give my suggestion. ரொம்ப நல்லா இருந்துச்சு ப்ரோக்ராம். So we are waiting to see many such programs. நீங்க ப்ரொஃபஷனா இவ்வளவு நாள் ஸ்பீச் பண்ணிட்டு இருந்தீங்க, இது வந்து கிரேட் ஸ்டார்ட் லாக்டவுன்ல. சோ இதை அப்படியே கண்டினியூ பண்ணிட்டே இருங்க. அண்ட் ஷேகர் ஆல்சோ சென்ஸ் மீ யோர் இதெல்லாம் அப்பப்ப அனுப்புவாரு. இன்னைக்கு அண்ணா இது பேசுறாரு, this is there. சோ இன்னும் கொஞ்சம் ஊக்கம் ஜாஸ்தி. எங்க கிளப் எமோட்ஸ் இன் வாஸ்வி கிளப்ஸ் ஆல்சோ அதுலயும் வந்துட்டே இருக்கு, இவரும் அனுப்புவாரு. சோ அப்படியே கரெக்டா ரிமைண்டர் ஆயிட்டே இருக்கும். ஐ அம் வெரி ஹாப்பி. மேடம், எனக்கு ஒரே ஒரு சின்ன வருத்தம் தான். நேத்து சங்கீதாத்தையும் கூப்பிட்டு சொன்னாங்க நாங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு. சர்ப்ரைசிங்லி யூ ஹவ் எக்ஸ்க்ளூடட் ஆல் தி men from this. எது which one? இந்த கிளாसेस எல்லாமே இல்ல லேடிஸ் தான் பண்ணிக்கிறீங்க போல இருக்கு. No, I am ready. எங்க gurus all are ready to teach. நீங்க வந்தீங்கன்னா இப்ப ஹரே கிருஷ்ணால வந்து they are ready to teach பகவத் கீதா. நாங்க கூப்பிட்டுட்டே இருக்கோம். ஜென்ஸ் all are telling no time. நாங்க ரெடியா இருக்கோம், வாங்கன்ட்டு. நீங்க சொல்லுங்க. எங்க பகவத் கீதால இருந்து சுவாமிநாதன் சார் is taking now பகவத் கீதா. he is ready to take. அவங்க வந்து நெக்ஸ்ட் ரோட்ல சுதா ஆண்டின்ட்டு சுதா காண்ட் ஒருத்தங்க, அவங்க வீட்டுல தான். We all are ready to call the gents, but they all are having busy schedule. நீங்க சொன்னீங்கன்னா I can arrange for that. ஹரே கிருஷ்ணா, ருத்ரம் எல்லாம் ஃப்ரீயாவே டீச் பண்றாங்க. சோ உலகத்துல சொல்லுவாங்க யூசுவலா ஏதோ ஒரு அர்ஜென்ட்டா ஒரு வேலையை முடிக்கணும்னு உலகத்துல பிஸியான ஆளுகிட்ட கொடுத்துருங்கன்னு. பாருங்க பாப்போம். We have linked with all the gurus. Rudram வந்து அங்க புட்டபர்த்தியில இருக்கவங்களே வந்து she is having great post there. அவங்க ரொம்ப நல்லா டீச் பண்றாங்க. So if you all have persons to attend the class, நான் உங்களுக்கு வந்து கான்டாக்ட் நம்பர் தரேன். எல்லா கிளாஸஸ் you can take. ருத்ரம் எடுக்கலாம், கீதை எடுக்கலாம், தேவாரம். நீங்க சொல்றப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சுவாமி ஸ்ரீ ராமா சொல்லிட்டே இருப்பாரு. நிறைய டைம் நம்ம சொல்றோம் இது எங்க இருக்குன்னு தெரியல, எங்க பாக்கணும், எங்க கிடைக்கும் அப்படின்னு. ஒரே ஒரு லைன்ல சொல்லி இருக்காரு, if the disciple is ready, guru appears. Yes you are ரெடியா இருந்தா விஷயங்கள் வர ரெடியா இருக்கும். நாம ரெடியா இல்லாம சும்மா பேசிட்டே இருக்கோம்ங்கிறது ரொம்ப பிரமாதமா சொன்னீங்க. இது எனக்கும் பொருந்தும். I will get ready so that guru appears and teaches me. No, you are really blessed. நீங்க அந்த பிளேசஸ்க்குலாம் கரெக்ட்டா போயிருக்கீங்க. நாங்க இப்போதான் அத பத்தி படிச்சோம். நீங்க அதுக்குள்ள போயிட்டு வந்துட்டு you are able to tell it. So you are really blessed and we are blessed to hear it. Thank you very much. Thanks. Thank you, Srini. I think we can come to a close. Yeah, we can close almost. We have done say 2 hours with both the temples and ரொம்ப சந்தோஷம். இன்னொரு கோயிலுக்கு கேக்குறப்போ ஆட்கள் எல்லாரும் இருந்து அது பங்கெடுத்ததுக்கு திரும்பி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், இந்த கோயிலுக்கும் வாங்க. This is also something which you will really love and enjoy. Thanks so much. ரொம்ப நன்றி. Thank you, Srini. ஸ்ரீதர் பாபு சார், உங்க ஃபோன் நம்பர் மட்டும் நீங்க சாட் பாக்ஸ்ல போட்டுருங்க. Karthik, president of Swarna Club, has asked for your number. ஸ்ரீதர் நம்பர் எனக்கு இருக்கு, இல்லன்னா கூட கொடுத்துடலாம். நோ ப்ராப்ளம். ஓகே, thank you, Srini. Thank you. Dear friends, எல்லாருக்கும் ஒரு மதிய வணக்கம்.
12:50 ஆச்சு, டைம் எப்படி போச்சுன்னு தெரியல. இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் பாத்தீங்கன்னா ஸ்ரீனியோட பிரசன்டேஷன் இருக்கு. இது கே பாலச்சந்தர் மாதிரி, பாலு மகேந்திரா மாதிரி ஒவ்வொரு படத்துலயும் ஒரு வித்தியாசம், ஒரு சர்ப்ரைஸ் இருக்கும். இன்னைக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த கும்பாபிஷேகத்தையே காமிச்சிட்டாரு. சாரி, கும்பாபிஷேகம் அந்த அர்ச்சனை பண்ற அந்த காலையில இருந்து நைட் வரைக்கும் என்னென்ன பண்ணாங்கன்னு சொல்லிட்டு மாலை போட்டு எல்லா இதையும் நீங்க காமிச்சீங்க. தட் வாஸ் வண்டர்ஃபுல். ஒரு நாள் இருந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அந்த ஃபீலிங்கை நீங்க ஆடியன்ஸ்க்கு கொடுத்துட்டீங்க ஸ்ரீனி. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் டேக்கிங் யுவர் டைம் ஆஃப் யுவர் பிஸ்னஸ். உங்க பிஸ்னஸ் மட்டும் பார்க்காம இதையும் சேர்த்து மக்களுக்கு வேண்டி நீங்க பண்ணிருக்கீங்க. ரொம்ப நன்றி. டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்குற ப்ரெசன்டேஷன் ஒரு 1 to 1.5 மணி நேரம் போகுது. ஆனால் இதுக்கான ப்ரிப்பரேஷன் பார்த்தீங்கன்னா இதுக்கு பின்னால் நிறைய டைம் எடுக்கும். பவர் பாயிண்ட், வீடியோ, இது செக் பண்ணுறது எல்லாமே ஸ்ரீனி வந்து நமக்கு வேண்டி டைம் எடுத்து பண்ணியிருக்காரு. ஸ்ரீனி, on behalf of all the participants, I thank you once again. And dear participants, don't thank me Jagan, I'm sorry. இந்த தேங்க்ஸ் மட்டும் நான் எடுத்துக்க மாட்டேன். இவங்க எல்லாம் பாப்பாங்க, இந்த 100 பேர் இருக்காங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் பயம். அடுத்தது வந்து அதோட பொறுப்பு. உட்கார்ந்து ஒரு தடவை இல்ல 2 தடவை 3 தடவை ப்ரிப்பேர் பண்றேன். அதான் லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி இப்போ கனிகா பரமேஸ்வரி அம்மன் கோயிலுக்கு வந்து நான் ஒரு 3 தடவை சுத்திட்டு வந்துட்டேன். நான் 3 பிரதட்சணம் பண்ணிட்டேன். உத்தர கோஷமங்கே 3 தடவை பிரதட்சணம் பண்ணிட்டேன். நைமசாரண்யம் 1 தடவை தான் பண்ணேன். ஆனா இப்போ வந்து 3 தடவை பண்ணிட்டேன். சோ உங்க எல்லாத்துக்கு தான் வந்து என்னோட நன்றியை தவிர நீங்க எனக்கு நன்றி கொடுக்கவே வேண்டியது இல்லை. ரொம்ப ரொம்ப நன்றி என் சைட்ல. தேங்க்யூ ஸ்ரீனிவாசன். அடுத்தது ஐ வுட் லைக் டு தேங்க் ஆல் தி பார்ட்டிசிபென்ட்ஸ். இந்த 3 செஷனும் நிறைய பேர் வந்து அட்டென்ட் பண்ணீங்க. அதுல முக்கியமா ஸ்ரீனி இன்னைக்கு வந்து 100 தாண்டிட்டோம். 3 நாளுமே 100 தாண்டிட்டோம். இன்னைக்கு மட்டும் தான் நான் வந்து Facebookல போய் பார்த்தேன். we had 36 participants live on Facebook viewing. So we had close to 136 plus. நான் பார்த்தது ஸ்டார்ட் பண்ணி ஒரு half an hourல பார்த்தேன். அதுக்கப்புறம் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆச்சுன்னு தெரியல எனக்கு. So all the participants, I thank you. I would like to thank our Vasavi Club Governor, Madam Lakshmi Balaji, for taking this to a bigger level. Next, I would like to thank V Vaishya President Mr. Karthik, who was instrumental in a lot of factors. I'd like to thank also Vaishya Club President Mr. Akshay for initiating and giving our conference to this program. Next, I'd like to thank D2D Mr. Vijay, who is hosting this program. And finally, I'd like to thank Mile Foundation, who have initiated this program. And கண்டிப்பா இது எல்லாத்தையும் மேலேயும் நம்ம கிட்ட வந்து நமக்கு வந்து இவ்வளவு தூரம் சப்போர்ட் பண்ணி கொண்டு போனது ஒரு நம்ம விட ஒரு ஹையர் பவர். ஸோ ஐ ஆல்சோ லைக் டு தேங்க் தி ஹையர் பவர் ஃபார் கிவிங் அஸ் திஸ் support in making these 3 programs very successful.